ஹோரை என்றால் என்ன? அதை எப்படி கண்டுபிடிப்பது? ஒவ்வொரு நாளும் சூரியோதயத்துக்கு முன்பாக 6 மணி சூரியன் என்றால் 5:30 மணிக்காக எந்த கிழமையினுடைய எந்த கிரகத்தினுடைய காலம் இருக்கிறதோ அது ஹோரா சாஸ்திரம் என்று பெயர். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றால் சூரியோதயத்துக்கு முன்பாக அந்த ஹோரை 3/4 மணி நேரம் இருக்கும். அந்த ஹோரையை வைத்து அன்றைய கிழமையை அவர்கள் கணக்கிடுகிறார்கள். ராகு கேதுக்கு ஹோரை கிடையாது, பாக்கி 7 கிரகங்களுக்கும் ஹோரை உண்டு. இப்படி 3/4 மணி ஒரு வாட்டி ரவுண்ட் அடிச்சுட்டே வந்து கொண்டிருக்கும் ராத்திரி பகலாக. எந்த கிழமை வருதோ நமக்கு அன்றைக்கி காலை வேளையிலே எந்த ஒரு கிரகத்தினுடைய எந்த ஒரு கிழமையினுடைய காலம் வருகிறதோ ஹோரா காலம், அதை வைத்து அந்த கிழமைக்கு பெயர் வைக்கிறார்கள். ஹோரா சாஸ்திரம் என்பது ஜோதிஷத்திலே ஒரு அங்கம். அந்த ஹோரா சாஸ்திரப்படி காரியங்களை செய்தால் பல நன்மைகளும் ஏற்படுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஹோரை என்பது 3/4 மணி ஒரு முறை திரும்ப 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 காத்தாலேருந்து ராத்திரி முறை வரக்கூடியது. இப்பொழுது வியாபாரிகள்லாம் பலரும் ஹோரையை பார்த்து தான் வியாபாரங்களே தொடங்குகிறார்கள், நல்ல ஹோரையில் செய்ய வேண்டும் என்று. 7 ஹோரைகளும் திரும்பி திரும்பி வரும். சில ஹோரைகள் சில நேரத்திலே நமக்கு அனுகூல பலனை கொடுக்கும், சில ஹோரைகள் சில பிரதிகூல பலனும் கொடுக்கறது உண்டு. ஜோதிஷ சாஸ்திரத்திலே ஒரு அங்கமாக ஹோரை சொல்லப்பட்டிருக்கிறது. காலை வேளையில் எந்த ஹோரை வருகிறதோ சூரியோதயம் அந்த கிழமை அன்றைய தினம் வருகிறது என்று கணக்கிட்டிருக்கிறார்கள்.